இப்ப தூக்க மாத்திரையே கடையில வச்சிருக்காங்க, எடுத்துக்கொண்டு போய் வாங்கி சாப்பிட்டு செத்துறாங்க. எலி மருந்து இருக்கு, அது வாங்கி இருக்கு. எலி மருந்து எல்லாம் ஒரு மருந்துல வராது. இப்ப தூக்க மாத்திரை என்னது? இன்னைக்கு சைக்கோடெலிக்னு சொல்லக்கூடிய மன தத்துவ மருந்துகளை போதை வஸ்துவா பயன்படுத்திட்டு அலையறானுங்க. மாத்திரைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் கானா பாட்டுலாம் போட்டாங்க, கானா பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாத்திரைக்கு. இப்ப நான் கேக்குறது, இப்ப இதெல்லாம் எந்த டாக்டர் போய் கது பண்றது? இது மருந்துயா, மருந்து அவன் தப்பா பயன்படுத்துறான், அவனுக்கு புரிதல் இல்ல அவன் வந்து தவறாவே பயன்படுத்தணும்னு அதை பண்றான். இப்ப தவறுதலா நம்மளே போய் மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஒரு மருந்து சாப்பிட்டு நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா இதுக்கு யாருங்க, எந்த டாக்டருங்க பொறுப்பு சொல்ல முடியும்? அவர் தான் அது சொன்னாரு, நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. இந்த மருந்தை தான் அவர் வேற ஒருத்தவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணாரு, அதனால நான் போய் சாப்பிட்டு செத்து போயிட்டேன் அப்படின்னா இது அந்த பெண்மணி அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டது வேதனை, தன் உடல் எடை, அது யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அப்படி யாராவது அந்த பெண், அவங்க ஒன்னும் பெருசாவும் உடல் பருமனா இருக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. அவங்க யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு பாவம், அதுவே வந்து கொஞ்சம் முறைப்படி இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களே இன்னும் மற்ற எத்தனையோ சேனல்கள்ல உடல் எடையை குறைப்பதற்கு ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட மெட்டபாலிசத்தை மாத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முயற்சி எடுத்திருந்தாங்கன்னா உடல் எடை குறையிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கலோரிஸை உள்ள போற கலோரிஸை அளவு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு உணவும் அதுக்குன்னு ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் இருக்கு. அடிப்படையா நம்ம இந்திய உணவுகள்ல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம உணவுல இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம அதிகமா எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப சுலபமா வந்து நம்ம எக்ஸஸான அந்த கலோரிஸை தாண்டிடுறோம். ஒரு சாப்பிட்ற அளவுக்கான அந்த கலோரிஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுத்துக்கும் போது நம்ம ஏறிடுறோம். புரோட்டீன் அதிகமா உன்னால ஒரு நாளைக்கு நீங்க நினைச்சாலும் பெருசா திங்க முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா அதிகமா யாரும் வந்துட்டு டெய்லியும் வந்து ஒரு கிலோ சிக்கன் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட முடியாது. ஏன்னா புரோட்டீன் மட்டும் பியூர் புரோட்டீனா நீங்க எடுத்துக்கும் பொழுது இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உங்களோட கலோரி கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், புரியுதா? அதையும் நீங்க வந்து எண்ணெயில போட்டு வறுத்து வாட்டி அதுல வந்து அது கூட சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா கலோரி சேரும். அப்ப எதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் கரெக்டா உணர்ந்து நம்ம உணவுல எவ்வளவு கலோரிஸ் இருக்குங்கிறத கணக்கிடுறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அவேர்னஸ் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாவே ஒரு நாளைக்கு நம்மளோட ஹைட்டுக்கு ஒரு கலோரி அளவுன்னு இருக்கும். அது நெட்ல கூகுள்ல தேடினாவே கிடைச்சிடும், இந்த உயரத்துக்கு இவ்வளவு கலோரிஸ் ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு. அந்த கலோரிஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு இருந்துச்சுனாவே நம்ம தானாவே உடம்பு குறையும். இது கூட உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட் இருக்குல்ல, நம்ம கொழுப்பு சத்து தான் நம்மள உடம்ப பருமனா காட்டுது. அந்த கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கு ஓடுதல், ஆடுதல், இல்ல வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் இதை நீங்க அதிகமா செய்யும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கொழுப்புங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடம்பு நமக்கு தேவைப்படுமேன்னு சொல்லி ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்குது, ஸ்டோர் பண்ணி எனர்ஜி உருவாக்குறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. நமக்கு இயற்கையா கிடைக்கிற உணவு கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து எனர்ஜியை வந்து எடுத்து அது வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கும். இதுலயும் இன்னொரு அடிப்படையில் என்னன்னா, அந்த வாட்டர் டயட்லாம் ஒண்ணு இருக்கு. இந்த வாட்டர் டயட்டும் தானாலாம் பண்ணக்கூடாது, அதுவும் ஒரு முறையான ஒரு டாக்டர் கிட்ட கேட்டு நம்ம உடம்புக்கு வேற ஏதாவது பாதிப்பு இருக்கா, சில நீரிழிவு நோய் இப்ப ஏற்பட்டவங்களுக்கு போனவங்களுக்கு எல்லாம் வாட்டர் டயட்லாம் எடுத்துக்க கூடாது, அவங்களுக்கு இன்னும் அந்த கண்டிஷனை அதிகரிச்சிடும். அப்ப இதுக்கெல்லாம் அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கு. இப்ப விக்ரம், இந்த நடிகர் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்களை உடம்பு ஏற்றுவாரு, சல்லுன்னு இறங்கியிருப்பாரு. எப்படி அவர் சாத்தியப்படுத்துறாரு? அவரு முறையான டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வாட்டர் டயட் எடுப்பாரு. வாட்டர் டயட் எடுக்கும்போது அந்த ப்ராப்பரா அது என்ன ஏது, அவங்க வைட்டல் ஆர்கன்ஸ் எதுவும் ஆயிராத மாதிரி அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு அந்த வாட்டர் டயட் எடுப்பாரு, சல்லுன்னு இறங்கிடுவாரு. உடம்பு சல்லுன்னு ஏறணுமா, சல்லுன்னு ஏத்திடுவாரு. இதெல்லாம் என்னன்னா, முறையான நபர்கள் அவருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆள் இருக்காங்க. இதை நம்ம பாத்துக்கிட்டு விக்ரம் அப்படி செய்யறாரு, நம்மளும் அப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடந்தோம் அப்படின்னா, அந்த முறையான புரிதல் இல்லைங்கும் போது நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும். செல்ஃப் கேர் தேவை. நாமே நம்ம உடம்ப சரி செஞ்சுக்க முடியும், இது பண்ணிக்க முடியும். அந்த அவேர்னஸ் தேவை. ஆனா அந்த அவேர்னஸ் அளவுக்கு நமக்கு அறிவும் தேடலும் அதிகமா இருக்கணும்.